மாட்டை வாடிவாசலில் அவுத்து விடும்போது அதுக்கு முன்ன நின்று மாட்டை திமிழில் பிடிக்கிற பிடிகாரனுக்கு எவ்வளவு கெத்து இருக்கோ அதே அளவு கெத்து நம்ம சேவல் நம்ம கையில் இருக்கும்போது வரும் பாருங்க ஒரு கெத்து. அதை வர்ணிக்கவே முடியாதுங்க. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் வீடியோ போட்டே பல நாட்கள் ஆகுது. என்ன ரீசன்னா, வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு டைம் நிச்சயமாக சுத்தமாக கிடைக்கல. இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் 2 வீடியோவாவது நான் போட ட்ரை பண்ணுறேன். என்னென்னா, நீங்கள் கேட்குற கேள்விக்கு தான் நான் இனிமேல் வீடியோ போட போகிறேன். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்தோன்னா ஏற்கனவே போட்ட வீடியோவிலேருந்து சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா பிடிச்சிருக்கும். இதுக்கான முழு வீடியோவும் நம்ம சேனல் பேஜில் ஒரு 10 நிமிஷம் போட்டிருப்பேன். என்னென்னா, அந்த நரம்பு, கண் சுரு வெட்டு, குறுக்கு வெட்டு, ஈசா, அப்புறம் சின்னுங்குதல், இதெல்லாமே போட்டிருப்பேன். இதை பற்றி எப்படி எந்த மாதிரி செஞ்சால் அது அந்த எக்ஸ்பிளைன்னு சொல்லிட்டு அதுக்கான ரியாக்ஷன் சொல்லிட்டு சேவல் எந்த மாதிரிலாம் அது ரியாக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரே ஒரு டாபிக் தான், நரம்பு. சேவல் நரம்பு செய்கிற சேவலுடைய அமைப்பு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஃபோட்டோ போட்டு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நரம்புனா ஏதாவது எக்குத்தப்பா அடிக்கும்போது அது நரம்பா இல்லை, நரம்புனா இப்போ களத்துக்கு 3 தண்ணி 4 தண்ணி இருக்கும்போது ஒவ்வொரு தண்ணிக்கு டைமிங்க்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உள்ளாக்கு சேவல் வந்துச்சுன்னா, நம்ம சேவல் உள்ளாக்கு இழுப்பு கேட்டு பிடிச்சி அடிச்சுன்னா அந்த அடிக்கு கண்டிப்பாக நம்ம சேவல் நரம்பு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு அந்த சேவலை பிடிச்சி அதே மாதிரி அடித்தா அது நரம்பு சேவல் லைன்னு சொல்லுவோம். சப்போஸ் வேறு ஏதாவது இப்போ கெப்பாசை பிடிச்சி சைடு கட்டி ஒரு அடி அடிக்கும்போது டக்கு நல்லா தட்டு ஒரு மாட்டி கோழி சுருட்டி, அது ரேர். ஏதாவது ஒரு டைம் தான் அந்த சேவல் அடிக்கணும், அது நரம்பு லைன் சேவல் இல்லைங்க. நரம்பு லைன் செய்யலாம் அந்த பிடிப்புக்கு அந்த வாட்டத்துக்கு வரும். அந்த மாதிரி வாட்டத்தில் வரும்போது அந்த சேவல் அடிக்கிற அடியில் கண்டிப்பாக நரம்பு தட்டுன்னு சொல்லிட்டு அது கணிச்சு அந்த டைமிங். ஸோ நம்ம கழுத்தில் எங்கன்னா ஏறி அடிச்சிச்சுன்னா அப்படியே கழுத்து சுழிச்சின்னு அப்படியே கோழி முறிக்கின மாதிரி, கழுத்து முறிக்கின மாதிரி கீழே விழுந்துடும். சரிங்களா? அந்த நரம்பு சேவல் நல்லா குத்திச்சுன்னா சேவல் டெத்து ஆன மாதிரி கொஞ்சம் ரியாக்ஷன் பண்ணணும். சேவல் அப்படியே மேலாந்துக்கும். ஓகேங்களா? இந்த நரம்பும் ரொம்ப டேஞ்சரானது. இப்போ நான் சொன்ன இந்த 3ல் ஈசாவும் நேரமும் களத்தை முடிக்கக்கூடிய ஒரு லாஸ்ட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் போன களத்தில் இது வரைக்கும் எந்த மாதிரி நரம்புலாம் பார்த்துருக்கீங்க? அப்படி கிளாசிக்கான நரம்புனா அது பால் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து ஃபீல் பண்ணியிருந்தா அந்த களம் எங்கே நடந்தது, உங்களுடைய அனுபவத்தை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கிற ஆதரவாளர்கள், அது இல்லாமல் சேவல் வளர்க்குற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்னா, சேவல் கலைக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா, இது போல் அக்கம் பக்கத்தில் சேவல் வளர்க்குறாங்க, அதை பார்த்து நீங்களும் வளர்க்குறீங்கன்னா இதெல்லாமே தெரிஞ்சுக்குங்க. சேவல் எப்படிலாம் வளர்க்கலாம், எந்த மாதிரிலாம் சேவல் பொருளை மெயின்டைன்ஸ் பண்ணலாம். சப்போஸ் ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா அந்த நோய்க்கான மருத்துவம் சித்த மருத்துவமும் கற்றுக்கணும், ஆங்கில மருத்துவமும் கற்றுக்கணும். ஸோ இது போல் சேவல் கலைக்கு புதுசாக உள்ளே வரவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதுபோல் எல்லாருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நம்ம சேனல் இப்போது 1 லட்சம் சப்ஸ்கிரைப் ரீச் பண்ண போகிறோம். நம்ம என்ன தான் நல்ல நல்ல வீடியோஸ், நல்ல கருத்துக்கள், சேவல் நுணுக்கங்களில் போட்டாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக நம்ம சேனலும் இந்த அளவுக்கு வந்திருக்காது. அதுக்கு முதல்ல என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ இப்போது சேவல் அப்படியே பயங்கரமாலாம் நான் சேவலில் சோக்குலாம் பெருசாலாம் வரணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, முதல்ல சின்ன சின்ன பேசிக்கான ஒரு சின்ன சின்ன விஷயத்தை சேவல்களை தெரிஞ்சுக்கங்க. அதுபோல் சேவலை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிறீங்கன்னு யாராலையுமே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இது ஒரு பெரிய கடல். சேவல் கலையில் நறுக்குன்னு ஒரு 4 பாயிண்ட் சொல்கிறேன், அதை அழகாக பிடிச்சிங்க. அது அழகாக பிடிச்சா நீங்கள் சீக்கிரம் நல்ல சோக்காலே ஆகிடலாம். சேவல் கலையில் எப்பயுமே ஒரு நல்ல பொருளை காசு கொடுத்து வாங்கணும்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா? எடுத்த உடனேலாம் சேவல் கலையை கற்றுக்க முடியாது. அது ஒரு அற்புதமான விஷயம். அந்த அற்புதமான விஷயத்தை அடிபட்டு அனுபவத்தில் தான் கற்றுக்க முடியும். அதன் பிறகு நல்ல ஒரு சேவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதிக களத்துக்கு போங்க. நல்ல ஒரு கோழியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நல்ல ஒரு குருக்கிட்ட போங்க. அந்த குருக்கிட்ட போயிட்டு உங்களுடைய அன்பு அரவணைப்பாக கொண்டு அந்த குருக்கிட்ட சேவல் கலையை கற்றுக்குங்க. அப்புறம் நல்ல சேவலை பராமரிக்கிறதுக்கு எப்படின்னு கற்றுக்குங்க. சேவல் கலையில் இருக்கிற அனைத்து மருத்துவத்தையும் கற்றுக்குங்க. அதன் பிறகு மெயினாக சேவல் கலையில் என்னெல்லாம் சூழ்ச்சி இருக்குது, எப்படிலாம் சூழ்ச்சி இருக்குது, அதை எப்படிலாம் சூழ்ச்சி செஞ்சு உங்களை ஏமாத்துறாங்க, அதை கற்றுக்குங்க. இதுபோல் நான் சொன்ன ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணி 5-6 வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். என்னென்னா, இப்போ எப்படி ஒரு சேவலை நம்ம கணிக்கிறது, சேவலுக்கான பெயர்கள், சேவல் எந்தெந்த அமைப்புலேருந்து அது என்னென்னலாம் செய்யும், பெட்டைக்கோழியோட விசேஷம், நோய்ங்க, இப்போ நோய் வந்துச்சுன்னா நோய்க்கான மருத்துவம்,
சூழ்ச்சியாக தான் சேவல் கலையிலே இப்போ போயிட்டுருக்கு. ஒரு நல்ல பொருளை வந்து எந்த அம்சத்தில் தேர்வு பண்ணி நம்ம எடுத்து ப்ரீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சரிங்களா? எல்லா வீடியோஸையும் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதுபோல் வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுடைய அனுபவம் வந்து நம்ம சேனலில் நீங்கள் போட கண்டிப்பாக உங்கள் பேரையும் உங்களுடைய கருத்துக்களுக்கான ஒரு மதிப்பையும் நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லுவேங்க, சரிங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.